ஹalleluya. ஃபர்ஸ்ட் சொல்றதுதான். ஃபர்ஸ்ட் சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை என்ன இருக்கணும்? ஸ்டேபிள், நிலையான வீடை கட்டுவேன்னு சொன்னார். இப்போ பார்க்குறோம் செவ்வையாக வந்து வீடுகள்னு சொல்கிறார். ஏதோ சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால கர்த்தர் நம்ம வாழ்க்கையை கட்டுறதுக்கு நம்ம அனுமதி கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்வாரத்தை கட்டுறதுக்கு அனுமதி கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய ஃபேமிலியை கட்டுறதுக்கு அனுமதி கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வீழ்ச்சி கட்டுறது, ஊழியத்தை கட்டுறதுக்கு அனுமதி கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய செல்வம் ஆசை கட்டுறதுக்கு அனுமதி கொடுப்போம். அவர் கட்டுவான பிளான் பண்ணி கட்டுவார். அந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு உள்ள காரியங்கள் எப்படி தேவன் சொல்லிக் கொடுத்தாரோ, மனுஷனுக்கே செய்யணும்னு சொல்லி கொடுத்தாருன்னா தேவன் எப்படி செய்வார்? இதோட பெஸ்ட்டாக அவர் செய்வார். ஒரு பிளான் பண்ணி அதை செய்வார். வசனத்து மேலே அதை உங்களை கட்டுறதுக்கு, ஆவிக்குள்ள கட்டுறதுக்கு ப்ரொசீட் பண்ணுவார். அடுத்தது தேவன் வசனம் சோத்திரம் இல்லாத உங்களுக்கு வேண்டிய மகிழ்ச்சியை கொடுப்பார், சம்பளத்தை கொடுப்பார், உயிரிழை கொடுப்பார், ரிசோர்ஸஸை கொடுப்பார். அதுக்கு வேண்டிய அந்த கேரியை பில்ட் பண்ண பாத்திரங்களை கொடுப்பார். பானபாத்திரர், ஜெயிலர், போத்திபர், இஸ்மவேலர், அப்புறம் யூதா, தண்ணி இல்லாத குடி, இந்த மாதிரி சில இடங்களில் உங்களுக்கு அந்த பாத்திரத்துக்கு கர்த்தர் செய்வார், கொடுப்பார். அதனால தான் நீங்கள் எங்கேயும் தடையில்லாமல் ஒரு கேரியர் செய்யலாம். கர்த்தர் கட்டுறதுக்கு நீங்கள் சில அனுமதி கொடுத்து அதை ஒரு பெரிய ஆளாக்கி கடைசியில் பசங்க எங்கே நிற்கும்? ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு வீடு கட்டுறதுக்கு நிப்பாட்டுவார். இது அந்த 5 காலத்தும் சரி. அதில் ஏதாவது மனுஷன் அதை என்ன பண்ணுவோம்? அதை பெருமைக்குள்ளோ அதை அசூசி ஆகிட்டான்னா கர்த்தர் அது பானம் பண்ணுவார், எச்சரிப்பார். 46 வருஷம் கேட்ட சர்ச்சை அவர் எச்சரித்தார், சுத்திகரித்தார், சில இடங்களை தடுத்து இந்த காரியத்தை அவன் உணர்வுடைய செய்தார்கள். ஆனால் கர்த்தர் நல்லவர். மீண்டும் அதை என்ன செய்கிறார்? ரீபில்ட் பண்ணுறார். பழுது போன அந்த தாவீது கூடாரத்தை மறுபடியும் அதை புதுப்பிப்பார். இனி அவர் நாட்டுவார், பிடுங்க மாட்டார். இனி அதை கெட்டுவார், இடிக்க மாட்டார். கடைசியிலே அவர் சொல்றதுன்னா, நான் கட்டப்பட்ட வீடு கடைசி எப்படி இருக்கும்? அந்த இடத்துல பழுது பார்த்து பண்ணி ரீபில்ட் பண்ணாலும் எப்படியா இருக்கும்? அது செம்மையா இருக்கும். ஹalleluya. அப்படியாக தாவீது சொன்னாங்க, கர்த்தாவே உங்களோட ஆசீர்வாதம் உங்களுடைய அடையாளம் வீட்டில் என்னைக்கும் நிறைத்திருப்பார். அந்த செம்மையானது என் வாழ்க்கையில்